நீங்க கர்த்தருடைய நாமத்தினாலே மகிழ்ச்சியாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். அவருடைய தழும்புகளினாலே குணமடைகிறோம். ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க எப்பொழுதும் நாம் கற்றுக்கொள்வோம். உலகத்தின் மகிழ்ச்சி சிற்றின்பங்களாக இருக்கின்றது. கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றார். இது எப்படி பிரதர் ஆகும்? என் கஷ்டம், என் சோதனை, என் நெருக்கம், என் பாடுகள், என் துன்பம், என் துயரம், என் கடன், இதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நான் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் நம்ம நினைப்போம். பிரியமானவர்களே, சோர்ந்து போகின்ற ஆவியை சாத்தான் நமக்கு கொடுத்து விடுவான். ஆனா இன்றைக்கு நம்மை திடப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதாவது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்னு சொல்ல, ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லல, ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் and again I say rejoice என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் கர்த்தருக்குள்ள என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இவர் நமக்கு இருக்கும்போது இவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்போ அவர் நாமம் அதிசயமான நாமம், இயேசுவின் நாமத்திலானே எல்லாம் ஜெயம் எனக்கு உண்டு என்று சொல்ல வேண்டும். அப்போ மகிழ்ச்சியா இருக்கும். சோதனையின் மத்தியிலே கர்த்தர் நாமம் ஜெயம் கொடுக்கின்ற நாமம். கர்த்தராலே தான் ஜெயம் வரும். அதே போல ஆலோசனை கர்த்தர், எனக்கு எப்படி நடக்கணும்ன்ற ஆலோசனை கர்த்தர் எனக்கு இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் எந்த முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை வழியை காட்டுவார். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். நித்திய பிதா சமாதான பிரபுவாக இருக்கின்றார். நித்திய பிதாவும் சமாதான பிரபுவும் நமக்கு இருக்கும் பொழுது சமாதானம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தை இழந்துதான் தேடி 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 அலைகின்ற கூட்டங்களை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு சமாதானம் வந்தது என்று நீங்க கர்த்தருடைய நாமத்தினாலே மகிழ்ச்சியாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். அவருடைய தழும்புகளினாலே குணமடைகிறோம். ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க எப்பொழுதும் நாம் கற்றுக்கொள்வோம். உலகத்தின் மகிழ்ச்சி சிற்றின்பங்களாக இருக்கின்றது. கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த ஒரு சிந்தனையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாக இயேசுவின் மூலம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.